ஹலோ. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் கட் அவுட் குக்கி. ஸோ இந்த எம்மியான சூப்பர் டெலிஷியஸான குக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 220 கிராம்ஸ்க்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. ஸோ நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 145 கிராம்ஸ்க்கு சுகர், நார்மல் சுகர் எடுத்துகிட்டு ஒரு 120 கிராம்ஸ்க்கு சாஃப்டான பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து இது ரெண்டுத்தையும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ரெண்டும் ஃபுல்லாக பீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு எக். ஸோ இதுவும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என் சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெரைட்டி குக்கீஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் லிங்க்கை நீங்கள் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா 40 கிராம்ஸ்க்கு கோகோ பவுடர் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பவுடர் இதுவாகிறதுனால. ஸோ நான் பீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை மிக்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ளோர், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃப்ளோரை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்டில் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பீட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபுல்லாக நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்து நம்ம பீட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த டோவை போட்டு இதை ரேப் பண்ணி நம்ம 30 மினிட்ஸ்க்கு இதை சில் பண்ண போகிறோம். ஸோ சில் பண்ணதுக்கப்புறமா இந்த டோவை எடுத்து நம்ம குக்கிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏகப்பட்ட குக்கீஸ் வெரைட்டி செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படியே சும்மா கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் சில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கீழே டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை டஸ்ட் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணதுக்கப்புறமா இது குக்கி கட்டரில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் அப்படியே ஹாட்டாக நான் செய்கிறேன். பிகாஸ் இது வேலண்டைன் சீரீஸ்னால. ஸோ நீங்கள் நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் லைனிங் போட்டு இது பேக்கிங் ட்ரேயில் 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு பக்காவாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அது பேக் ஆகிருக்க நேரத்தில் நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணதை நம்ம பாதியாக டிப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முழுசாகவும் பண்ணுங்கள். பட் இது சாக்லேட் கட் அவுட் குக்கினால் இது நம்ம பாதி மட்டும்தான் நம்ம டிப் பண்ணி மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதாச்சும் உங்கள் இஷ்டத்துக்கான ஸ்ப்ரிங்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த குக்கியை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிம்பிள் பட் டெலிஷியஸான இந்த சாக்லேட் கட் அவுட் குக்கீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ குட் டே.